நேத்து ஆஃப்டர்நூன் தம்பிய தூங்க வச்சுட்டு, லஞ்சுக்கு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன். இன்னையிலருந்து டயட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். என்னைக்கெல்லாம் நான் டயட் பிளான் பண்றேனோ, அன்னைக்கெல்லாம் வந்து ஏதாவது ஃபங்ஷன் வந்துரும். இல்லாட்டி எதிர்த்த வீட்ல இருந்து ஏதாவது நல்ல சாப்பாடு குடுப்பாங்களா, அப்படியே நான் டயட் வந்து அப்படியே விட்டுருவேன். அதே மாரி தான் இன்னைக்கும் அ ஈவினிங் வந்து ஒரு பர்த்டே ஃபங்ஷன் வந்துருச்சு. எப்படி நமக்கு மட்டும் இப்படி இந்த கடவுள் பிளான் பண்றாருன்னு சத்தியமா புரியவே இல்ல. காலையிலேயே வந்து கொஞ்சம் பழைய சாதம் இருந்தது. வத்தல் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு நெனச்சுட்டே இருந்தேன். மறந்துட்டேன். மத்தியானமா அந்த வத்தல் போட்டுட்டு மேல போய் காய வச்சுட்டு வந்துட்டேன். டஸ்ட்டா படுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஷால்ல விரிச்சு கவர் பண்ணி வச்சுட்டோம்னா, டஸ்ட் படாம இருக்கும்னு கவர் பண்ணி வச்சுட்டு, கீழ வந்து நானும் அதிரன் கூட கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறம் ஒரு 6:00 போல ஃபங்ஷனுக்கு வந்து கெளம்பிட்டோம். அதிரனுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி கெளப்பி விட்டதுலருந்து, மாமா போவோம் போவோம்ன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் அங்க போனதுக்கப்புறம் அதிரன் செம்ம எக்ஸைட்டடா இருந்தான். விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாரி ஃபங்ஷன்லாம் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறானா, ஸோ அவன் ரொம்ப ஹேப்பியா எக்ஸைட்டடாவே இருந்தான். காலையிலக்கும் மதியத்துக்கும் இருந்த டயட்டுக்கு எல்லாம் சேர்த்து நைட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.